ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு இயற்கை தடையா இல்லாதபடிக்கு புயல் என்று நமக்கு கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாலும் புயல் நேற்று முதல் நம் புயலை பார்த்திருந்தாலும் அந்த புயலை பார்க்காதபடிக்கு சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு நாம் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலயமா வாட்ச் பண்ணாமல் அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அவரை ஆராதிப்பது எத்தனை இன்பமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து அவருடைய சமூகத்தில் அவள் ஆலயத்தில் வந்து நாம் அவர் ஆராதிப்படி வந்திருக்கும் அனைவரும் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருக்கு ஆலயத்துக்கு நான் செல்வதையே நான் மிகவும் சந்தோஷமாய் நோக்கி பார்ப்பேன் என்பதாக சங்கீதக்காக தாவீது சொல்கிற நாமும் இன்று இந்த சூழ்நிலையை பார்க்காமல் இந்த புயலை பார்க்காமல் அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசனம் அளவிலாம் ஊற்றப்படும்படியாகவும் இயற்கை வரை தடைப்பட்ட மக்களுக்கு அது தடையா இல்லாதபடிக்கு அந்த தடைகளை உடைத்தெறிந்து கர்த்தர் முன்குறித்த மக்களை இந்த ஆராதனைக்கு கர்த்தர் கொண்டு வரும்படியாகவும் இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் தந்திரங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் போகத்தக்கதாக மற்றும் சோர்வின் ஆவி நம்மளை சோர்வுபடுத்தாதபடிக்கு அந்த சோர்வின் ஆவி முக்கியமாய் கர்த்தர் நம் மத்தியிலிருந்து எடுத்து போடும்படியாகும் இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடுத்து நம் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசயராஜா உண்மாக இப்போது ஜெபிப்பார்கள். பிரைஸ் காட். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரை போல நல்ல தேவன் ஒருவரும் இல்லை. இந்த 5ஆம் நாள் உபவாச நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் மழை புயல் காத்திலும் காலையில் வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. நம்ம யாவரும் எழுந்து நின்று வழகர்த்து வைத்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரே ஒரு அடியை பாடி இந்த ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கினதே ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், வீட்டெடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், தேவனோடு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்துக்கு நன்றி. இந்த 5ஆவது நாள் உபவாச நாளுக்கு நன்றி. இயற்கை சூழலுக்கு சாதகமாக இல்லாமல் சற்று அடவரே மோசமாக இருந்த போதிலும் நீ அழைத்து வந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைனில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 1 மணி நேரம் ஆராதனை முழுவதும் அளவற்ற பிரசனை காணப்படட்டும், பலவான் கட்டப்படட்டும், சாத்தான் மின்னலை போல கீழே விழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கும்படி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல், ஆராதனை, செய்தி எல்லாவற்றும் பிரசனை வெளிப்படட்டும், நாமத்தை மகிமைப்படுத்தும். சாத்தானின் தந்திரங்கள் திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதாக வர தடைப்பட்ட மக்களை சீக்கிரமாய் கொண்டு வரும். நண்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. உட்காரும் ப்ளீஸ் பேசி. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர். நாம் சூழ்நிலை பார்க்காதபடிக்கு அவருடைய ஆலயத்திற்கு வந்து அவர் ஆராதும்படியாக கூடி வந்திருக்கிறோம். விசேஷமாக இது 5 மணியாக வேலையாக இருக்கிறபடினால சோர்வு, அந்த சோம்பல் நம்மளை ஆட்கொள்ளும். ஆனாலும் அதை பாராதபடிக்கு அவருடைய சமூகத்திற்கு போவது நித்திய மகிழ்ச்சி என்று அவருடைய ஆலயத்தில் வந்து நாம் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கோம். எனவே உற்சாகமாய் கரலை தட்டி இப்பொழுது நாம் பாடுகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது இது அன்பை பற்றி தியானம் பண்ணி வந்திருக்கிற காரணத்தினாலே
அன்பை பற்றிதான பாடலை 2 பாடலை பாடப் போகிறோம். முதலாவது, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், உம்மை ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அனைவருக்கும் தெரிந்த பாடல் ஸ்கிரீனில் வரும். எங்களோடு கூட இணைந்து கரலை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமை கூறுங்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை
ஹalleluya. எப்போதும் நாம் இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். பிரதர் ஜூ ஜேபஸ் முன்பாக வந்து ஒரு பாடலை பாடல் அவரோடு கூட இணைந்து நாம் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக இன்னொரு பாடலை பாடுவோம். என் அன்பே என் அன்பே என்ற பாடலை எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் அன்பே 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 உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து உம்மை ரசிக்கணும். என் அன்பே கைகளை உயர்த்தி என் அன்பே என் அன்பே சொல்வீங்களா அவரை பார்த்து இந்த காலை வேளையில? ஓ என் அன்பே என் அன்பே பாவியை போல சொல்லுங்க. பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். நான் பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உன்னிடம் வந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி என் அன்பே என் அன்பே அவரை பார்த்து சொல்லுங்க ஆசையாக இந்த காலை வேளையில. நீங்க தான் என் அன்பு சொல்வீங்களா? ஓ என் அன்பே என் அன்பே என் அன்பே மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். சொல்லுங்க. நான் மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். சொல்லுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகளை உயர்த்தி என் அன்பே அவரை பார்த்து என் அன்பே சொல்லுவீங்களா அந்த காலை வேளையில்? என் அன்பே என் அன்பே சொல்லுங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் அன்பே என் அன்பே என் அன்பே வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். வாரினால் அடிப்பட்ட முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். சொல்லுங்க எல்லாரும் கடைசியா ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி என் அன்பே சொல்லுங்க. இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து என் அன்பே சொல்லுங்க. இருதயத்தின் அடியா அப்பா நீங்க தான் என் அன்பு சொல்லுவீங்களா அந்த காலை வேளையில? என் அன்பே ஒன்று சேர்ந்து ஓ என் அன்பே என் அன்பே சொல்லுங்க. இன்னும் ஒரு விஷயம் இன்னும் ஒரு விஷயம் என் அன்பே ஓ என் அன்பே என் அன்பே என் அன்பே என் அன்பே. ஹalleluya ஹalleluya. நாம் இந்த அதிகாலை வேளையில கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் இப்போது ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் பயபக்தியோடு எல்லாரும் உற்சாகத்தோடு சோர்வின் ஆவியை கலந்து நாம் கொஞ்ச நேரம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம சத்தம் கேட்கும் பொழுது நம்முடைய ஆராதனை சத்தம் தேவனுடைய சத்தத்தில் அது எட்டும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி வர வேண்டும். இந்த காலை வேளையில நம் அனைவரும் ஒரு மனதோடு ஒன்றாக ஒன்னஸ் டுகெதர்னஸ் ஒரு மனதோடு கூட இணைந்து அவரை நோக்கி ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஆராதனை அவர் அங்கீகரித்து இம்மட்டுமாய் நம்மளை ஆசீர்வதித்து வந்த தேவன், இம்மட்டுமாய் நம்மளை தப்பு வைத்து நம்மளை காப்பாற்றி வழிநடத்தி வந்த தேவன், அவர் இனிமேலும் நம்மளை தப்பு விட்டு நம்மளை காப்பாற்றி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் இந்த ஆராதனை பகுதி நம்ம தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் அதிசராஜன் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதனைக்குள்ள வழிநடத்தி செல்வார். அவரோடு கூட இணைந்து
நம் உற்சாகமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடும் நம்முடைய தேவனுக்கு நல் துதி செலுத்திடும். காலையிலே ஆண்டவர் வலது கரத்தை உயர்த்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கதிரவன் தோன்ற போகிறது. ஆண்டவரே உமக்கு துதி, உமக்கு நன்றி, உமக்கு மரியாதை. ஆண்டவரே உமக்கு ஆராதனை. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. வான சுடர்கள் கானக ஜீவன் வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்த்திடவே பரமாட்சிமை. காற்று பறவை ஊற்று நீரோடே கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. தோன்றும் காலையிலே கர்த்தர் கிருபை என்றென்றும் கர்த்தரே ஓங்க. நல்லவர். கர்த்தரே கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க. கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கேருபீன்கள் மத்தியில் வாழும் எழுந்தருவார் கதிரவன் கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். இந்த புயல் வலிமை குறைய வேண்டும் ஜெபித்த காலைல நியூஸ் பார்த்தேன். புயல் வலிமை குறைந்து கரையை கடந்துதான். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். காலை 2:30 மணிக்கு கிராஸ் ஆயிடுச்சு. டிவியில போட்டே இருக்கிறோம். வலுவிழந்து வலிமை குறைந்து கரையை கடந்தது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தேசத்துக்கு அதிக சேதம் வராதபடி கொஞ்சம் மழையோடு கூட தண்ணீர் திறந்து விட்டப்பட்டு கொஞ்சம் மழையோடு தண்ணீரோடு கூட தேசத்தை நம்மையும் கர்த்தர் காப்பாற்றினார். உயிர் சேதம் வராமல் காத்தார், பெரு சேதம் வராமல் காத்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்லவர் நன்மை செய்தார். கைத்தட்டி சந்தோஷமா பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். கைத்தட்டி நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மைகள் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி 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 பாடுவே. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி விட்டு ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து ரபா சந்த ரபா ரபா ரபா. நன்றி நன்றி தகப்பனே நன்மை செய்தீர். நன்றி தகப்பனே
நன்மை செய்கிறே. நன்றி பாலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் நன்மை செய்தார். ஆண்டவர் பாசம், உங்க அன்பு எனக்கு போதும் ஆண்டவர். இந்த உலக அன்பல்லம்மா எதுவும் நிரந்தரமல்ல. உங்க அன்பு எனக்கு போதும். நீங்க தான் எனக்கு ராஜாதி ராஜா, நீங்க தான் எனக்கு தேவாதி தேவா. உங்க அன்பு எனக்கு போதும். அல்லேலூயா. உம் அன்பு போதுமையா எனக்கு, உம் அன்பு போதுமையா. கை தட்டி சொல்லுங்க. உம் அன்பு போதுமையா எனக்கு, உம் அன்பு போதுமையா. நீங்கதான் எனக்கு ராஜாதி ராஜா, நீங்கதான் எனக்கு தேவாதி தேவா. நீங்கதான் எனக்கு ராஜாதி ராஜா, நீங்கதான் எனக்கு தேவாதி தேவா. உம் அன்பு போதுமையா எனக்கு, உம் அன்பு போதுமையா. உம் அன்பு போதுமையா எனக்கு, உம் அன்பு போதுமையா. நீங்கதான் எனக்காய் சிலுவை சுமந்தீங்க, நீங்கதான் எனக்காய் ரத்த சிந்தினீங்க. நீங்கதான் எனக்காய் சிலுவை சுமந்தீங்க, நீங்கதான் எனக்காய். உம் அன்பு போதுமையா எனக்கு, உம் அன்பு போதுமையா. உம் அன்பு போதுமையா எனக்கு, உம் அன்பு. ஆண்டவர் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார். காரணத்தை நம்ம இழுத்து கொண்டார். நம்மை நேசிக்கிற அன்புள்ள தேவன். வரது கை சொல்றான், உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே, உங்க அன்புக்கு நன்றி. எங்கேயோ கடந்த பாவையாக கடந்த அன்புக்கு துரோகத்தை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தீரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து சேர்ந்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம், உங்க கிருபை பெரியது. தேவன் அன்பு தேவன். அவர் கருத்து நம்மளை ஒப்பு கொடுப்போமா? சொல்லுங்க. நாலாவது முடிக்க போற ஆண்டவரே, என் ஆவி ஆத்ம சரித்து ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தான் நடத்துங்கப்பா. நீங்க குயவன், நான் களிமண். நடத்துங்கப்பா. உங்களுடைய கருத்து ஒப்பு கொடு. நாள் முழுவதும், வருகிற மாதம் முழுவதும், புதிய ஆண்டு ஆயத்தத்துக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே நடத்தும். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை நான் பாடுவேன். அன்பின் தெய்வமே, பாடுவோமா? என்னை நடத்தும் தெய்வமே, ஒப்பு கொடுத்து பாடுவோம். நன்றியோடு உம்மை தெய்வமே, பாடுவேன். என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே. சொல்லுங்க. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் என்னை தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பரமக்குயவனே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உமது கரங்களில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, பரமக்குயவனே, என் குடும்பத்தை, என் தொழிலை, உமது என் வியாபாரத்தை, கரங்களில் என் ஊழியத்தை, பொருளாதாரத்தை என்னையும் கொடுத்து விட்டேனே. உம் சித்தம்
சித்தம் போல் என்னை நடத்துமே. உங்க சித்தம் போல் என்னை நடத்துங்க அப்பா. ஐயாவும் சித்தம் போல் என்னை நடத்துவே. அன்பின் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் என்னை தெய்வமே. நடத்தும் தெய்வமே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. அப்படியே சகல துதிகான மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டக எங்கள் பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டத்தை செய்யப்பட பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளர்களுக்கு பாவங்களை மன்னித்தள்ளும், சோதனை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கு உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். உட்கார்வோம் ப்ளீஸ். நாம் சில நிமிடங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். வருகிற ஆண்டு நம்ம புதிய ஆண்டுகள் டெய்லி ஜெபிக்கிறோம். இந்த 5வது நாள் ஜெபிக்க போகிறோம். வருகிற ஆண்டு புதிய ஆண்டு நமக்கு திருப்தியின் ஆண்டாய் கர்த்தர் மாற்ற, நம்முடைய குடும்பம், தொழில், பிள்ளைகள், ஊழல் எல்லாவற்றும் திருப்தியாக இருக்க ஆண்டவர் எந்த சேதமும் எந்த தீங்கு வராமல் நம்மளை பாதுகாக்க, இந்த கொரோனா வைரஸ் அழிக்கப்பட, இந்த புயல் வலிமை குறைந்து கிராஸ் ஆனால் இன்னும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக மழை இருக்கும்னு சொல்லுகிறார்கள். எந்த சேதமும் மக்களுக்கு வராமல் தேவன் பாதுகா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமத்திலே மதிப்புக்குரிய கனத்துக்குரிய ட்ரஸ்டி டாக்டர் ராஜாசிங், ரிச்சர்ட் ராஜாசிங் ஐயா முன்பாக வந்து நம்ம எல்லாருக்காக, அப்படியே லைவில் வாட்ச் பண்ண எல்லா மக்களுக்காக ஆண்டவர் வருகிற ஆண்டிலே எல்லாரும் திருப்திப்படுத்த, சேதம் வராமல் காக்க, தற்சமயம் இருந்த வைரஸ், இந்த புயல் வலிமை குறைக்கப்பட நம்மத்தில் டாக்டர் ராஜாசிங் அவர்கள் நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அப்படியே லைவில் வாட்ச் பண்ணுறபடியே எங்களோட இணைந்த ஜெபம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி கர்த்தரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் அருகிலேயே நின்று எப்பொழுதும் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறீர். சோத்திரம் ஐயா, சோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக சோத்திரம், நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபைக்காக சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஐயா. இது ஒரு மேன்மையின் ஆண்டு நீர் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த சபையின் மக்கள் அனைவரையும் நீர் மேன்மையாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பொருளாதார வீழ்ச்சி வந்திருக்கலாம், சுகவீனம் வந்திருக்கலாம், பலவீனம் வந்திருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு மக்களையும் நீர் காத்து கொண்டே கர்த்தாவே. அந்த கிருபை பெரியது, அந்த மேன்மை பெரியது, அந்த தயவு பெரியது ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து நின்று நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை நீர் கேட்கிறீர், அதற்கு பலன் அளிக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. சோத்திரம் ஐயா. நேற்று போதகர் ஐயா ஜபிக்கும் பொழுது இந்த புயல் வலுவிழந்து போக வேண்டும் என்று சொன்னதை ஆண்டவரே நீர் கேட்டு எவ்வளவாக பதிலளிக்கிறீர் ஐயா. இப்பொழுது அமைச்சர் ஒருவர் பேசினாரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ புயல் பார்த்திருக்கிறேன், கடலுக்குள்ளேயே வலுவிழந்தது உண்டு, கரையை கடந்த பிறகு வலுவிழந்தது உண்டு, ஆனால் கரையை கடந்து கொண்டிருக்கும் பொழுதே வலுவிழந்த புயல் இது மாத்திரம்தான் என்று சொன்னதை கேட்டோமே கர்த்தாவே. எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் ஐயா. எல்லா மக்களையும் நீர் காத்து வருகிறீரே, எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீரே ஆண்டவரே. நீர் ஜாதி மதம் எதையும் பார்க்காமல் எல்லா மக்களுக்கும் நீர் கிருபை செய்கிறீரே ஐயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம். உம்மை சோத்திரிப்பதை தவிர நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. இப்பொழுதும் ஐயா வரப்போகிற ஆண்டை நீர் எங்களுக்கு திருப்தியின் ஆண்டாக தரப்போவதற்காக உம்மை துதிக்கிறோம். எப்பொழுது இந்த ஆண்டை பஞ்ச காலத்திலே மோசமான சூழ்நிலையிலே எங்களுக்கு மேன்மையாக தந்தீரோ அப்பேற்பட்ட தேவன் வரப்போகிற ஆண்டை நீர் எங்கள் எல்லோருக்கும், எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு, ஆன்லைன்லேயே வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு, எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் எல்லோரையும் இருந்த நேரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த திருப்தியை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த ஊழியம் திருப்தி அடைந்தால் இதில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரும் திருப்தி அடைவார்கள் ஐயா. ஆசீர்வதியும். போதர்களை எடுத்து உபயோகிக்கும். வருகிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சபையின் மக்கள் ஒவ்வொருவரும் திருப்தி அடைந்த வருடமாக இந்த மேன்மையின் ஆண்டை முடித்து திருப்தியின் ஆண்டிற்குள் பிரவேசிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஐயா வயதான தகப்பனார் நம்முடைய ஊழியத்தின் பொறுப்பாக இருக்கிற தொலைக்காட்சி ஊழியத்தின் ட்ரஸ்டி அவர்கள் அதிகாலையிலே நம்முடைய ஆலயத்துக்கு வந்து
இந்த ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்ம எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்களில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் புயல் தீங்குக்கு விலக்கி வருகிற ஆண்டு திருப்தியான எல்லாரும் கர்த்தர் திருப்திப்படுத்த எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம், கவனிங்க. நம்ம டெய்லி ஆண்டவரே திருப்தியாக்கும் 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 40 நாள் ஜெபிச்சா வருகிற ஆண்டு எப்படி இருக்குமோ தெரியாது, நம்மை கர்த்தர் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. பாடுவோமா? திருப்தியாக்கி நடத்துற ஒரே ஒருடைய கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திருப்தியாக்கி நடத்திடுவா 2021 தேவைகளை சந்திப்பா மீண்டும் மீதம் எடுக்க வைப்பா பிறருக்கு கொடுக்க வைப்பா கைத்தட்டி திருப்தியாக்கி நடத்திடுவா தேவைகளை சந்திப்பா மீதம் எடுக்க வைப்பா ஐந்து அப்பங்களை 5000 பேருக்கு ஆயிரமாய் பெருகச் செய்தார். 5 அப்பங்களை 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். நமக்கு இங்க ஜனங்கள் குறைவா வந்தாலும் ஆன்லைன்ல ஆயிரக்கணக்கான நேற்று கிட்டத்தட்ட 1500 பேர் பார்த்துருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பவும் லைவ்ல நிறைய பேர் வாட்ச் பண்றாங்க. இதுக்கப்புறம் முடிந்த பிறகும் பகலிலே நிறைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். ஆண்டவர் அநேகருக்கு இந்த உபவாச ஜபம் வார்த்தை செய்தி ஆசீர்வாதமா இருக்க தேவன் இந்த மேன்மை நாளிலே நம்முடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. எப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். நம்ம பிஷப் டாக்டர் நித்திராஜ் கர்த்தருடைய செய்தியை வழங்கி அப்படியே ஆசீர்வாதம் கூறுவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடும் புயல், மழை, சேதம் அது மத்தியிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறவங்களை கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இருக்கிற பலன் உண்டு. செய்திக்கு போது 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவதாக, நானும் தம்பியும் நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கும் அப்போஸ்தலர் கிறிஸ்துவ சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவர்களும் அவருடைய மனைவி 2 பேரும் COVID-19 பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையிலே அனுமதி செய்திருக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜாம், அதனால் அவங்க வீட்டிலேயே இருக்கிறார்கள். அந்த ஐயா மாத்திரம் ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டான்னு சொன்னாராம். ஆனால் அவருடைய சபைக்கு இப்போ 2 மருத்துவர்கள் மிகுந்த ஆலோசனை வானகரம் அப்போலோ மருத்துவ அனுமதி செய்திருக்கிறார். அந்த ஐயாவை கர்த்தர் சுகமாக்க ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வர ஒரு பிரபாண்டமான ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார். வயது 73. மருத்துவர்கள் சொல்லலாம் வயது ஆகியிருக்கிறது, நுரையீரல் பாதித்திருக்கிறது என்று சொல்லி. இயேசுவா கூடாத கரு ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி அந்த ஐயாவுக்கு கர்த்தர் மனமிறங்கும்படியாக ஜெபிக்கும்படியாக நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் வலது கருத்தை உயர்த்தி என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான கால நேரத்தில் அன்பு உடைய ஊழியர் பரிசுத்தவான் தாமஸ் ஐயாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் என்னையும் என் சகோதரரையும் எங்கள் இயேசு நேசிக்கும் அன்பு போதகர், எங்களுக்காக தினமும் ஜெபிக்கிற ஒரு ஊழியர் இப்பொழுது சூழ்நிலை காரணமாக COVID-19 பாதிக்கப்பட்டு வானகரம் அப்போலோ மருத்துவம் அனுமதி செய்யப்பட்டிருக்கிறார். ஐயாவுக்கு மனம் இறங்கும், மருத்துவருக்கு நல்ல ஆலோசனை கொடும். பாதிக்கப்பட்ட நுரையீரல் மேல் ஏசப்பா ரத்த சுட்டுச்சுட்டா விடும்படியான ஜெபிக்க எல்லா கொரோனாக்களும் அழிக்கப்பட்டு ஐயா பரிபூர்ண சுகமடைந்து மறுபடியும் ஊழிய செய்ய அணுக்கருக செய்யபடியா ஜெபிக்க. அப்படியே COVID-19 பாதிக்கப்பட்டு அப்படியே மனைவிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்பா, தனிமை ஒரு வேதனை அல்லவா? அம்மாக்கு இறங்கும், குணமாக்கும். 2 பேரும் பரிபூர்ண சுகம் பெற்று மறுபடியும் வந்து சாட்சியாய் ஊழிய செய்ய அணுக்கருக செய்யபடியாய் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் சபையாய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நாங்கள் வெகு சீக்கிரத்தில் நல்ல செய்திக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். 2வதாக நம்ம ஊழியத்தின் உதவி தலைவர் டாக்டர் எட்வின் ராஜ் அவருடைய மனைவி சந்திரா எட்வின் அவர்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க சூழ்நிலை ஆலயத்துக்கு வர முடியவில்லை. அவருக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணும். எல்லாரும் கணக்கு அக்கா ஆன்லைனில் வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, தர்மையான கால நேரத்தில் கடந்த 25 ஆண்டுகள் எங்கள் ஊழியத்தில் உழவாக இருக்கும் அன்பு
தகப்பனார் டாக்டர் எட்விராஜ் அவருடைய மனைவி சந்திரா எட்வினுக்கு அம்முக்கு ஸ்தோத்திரம். கிருபையாய் கொடுத்த அந்த 70வது பிறந்த நாளுக்கு அம்முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 70 ஆண்டுகள் சகோதரி நடத்தினீரே எம்முக்கு ஸ்தோத்திரம். 70 ஆண்டுகள் கூட இருந்தீரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை சிருஷ்டித்து வளர்த்து படிக்க வைத்து நல்ல கணவனை கொடுத்து குழந்தை கொடுத்தீரே எம்முக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை காரணமாக ஆலயத்துக்கு வர முடியலை. என்ன கட்டாயம் ஆலயத்துக்கு நன்றி செலுத்துகிற மகள் சுவாமி. நாங்கள் எல்லாம் சபையா இணைந்து இந்த பர்த்டே அக்காவை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையை தொடரும்படியா நான் ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் கொடுப்பேன் என்று சொல்லி எரேமியா 20:11 சொல்கிறது அல்லவா? அந்த வசனத்தை என் உள்ளத்தில் வைக்கிறபடியா ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின்படி சகோதரி ஆசீர்வதிக்க நல்ல சுகத்தாங்க பலத்தாங்க. அவங்க மகளுக்கு திருமண வாழ்க்கை கண்டு அந்த மகள் குழந்தையை பெற்றிருக்கு காண்கிற வரைக்கும் அக்கா ஆயுசை கூட்டித்தர நான் ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையை தொடரட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்ம எல்லா கண்களையும் மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், எனக்கும் என் தம்பிக்கும் இந்த முறை என் அன்பை தியானம் பண்ணுங்கள். நான் கோபம் நிறைந்த தெய்வம் மாத்திரமல்ல, நான் அன்புள்ள தேவன். இன்னொரு பக்கம் அன்பு நிறைந்தவன். என் அன்பை மக்களை தியானம் பண்ண சொல்லி வருகிற ஆண்டு ஆசீர்வதிப்பேன் சொன்னார். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் அன்பை வித்தியாசமான தியானம் பண்ணி கொடுக்கும். சொல்லுங்க, இந்த அன்பில்லாத உலகத்திலே இயேசு அன்பு தான் மாறாத அன்பு. எல்லா அன்பு ஒரு நாள் மறைந்து போகக்கூடியது. மாறாத நிலையான அன்பு இயேசுவின் அன்பு. எல்லாரும் அந்த அன்புக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தே, அன்பு இல்லாத மனிதரே அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். பாருங்க. அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தே, அன்பு இல்லாத மனிதரிலும் அன்பை தேடி வந்தார். இயேசு அன்பை தேடி வந்தார். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. கணவரின் அன்போ கலங்கிடும், மனைவியின் அன்போ மறைந்திடும். எல்லா அன்பு மாறும். இயேசுவின் அன்பு கணவரின் அன்போ கலங்கிடும், மனைவியின் அன்போ மறைந்திடும். அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு. பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் எரித்து தியானமுக்கு பிரியதா இருப்பதாக. என்னை மறைத்து பேசும் இந்த 20 நிமிடம் அளவற்ற பிரசனம் காணப்பட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் முதல் வசனம் தியான வஸ்து ஒருவரை வாசிக்க கேட்போம். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். எல்லாரும் வலது கர்த்தாவே சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் தான் நாம் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரிடத்தில் ஒரு தேவ பிள்ளை அன்பு கூற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற பாடத்தை கற்று வருகிறோம். முதல் நாளிலே முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் தியானித்தோம். 2ஆம் நாளிலே கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் தியானித்தோம். 3ஆம் நாளிலே உறுதியாய் பற்றி கொள்ளும் தியானித்தோம். 4ஆம் நாளிலே அவரை சேவிக்க வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்பு கூர்னா என்ன செய்ய வேண்டும்? யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். நாங்கள் சொல்லுகிற வசனங்களும் அன்பு கூர்ந்து என்ற பதம் வரும். 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி கேட்போம். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து, பாருங்க, அன்பு கூர்ந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து, என்ன செய்யணுமா? வழிகள் எல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு, அவரை பற்றி கொண்டிருந்து, அவரை உறுதியாய் பற்றி கொண்டு, அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடு சேவித்து கர்த்தர் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள். கைகளை ஒரு தலையிலேயே சொல்லலாம்.
5 காரியம் சொல்றாருங்க. நீங்க அன்பு கூர்ந்து என்னென்ன செய்ய, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வழிகளில் நடக்கணுமா, 2வது அவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும், 3வது அவரை உறுதியாய் பற்றிருக்க வேண்டும், 4வது அவரை முழு இதயத்தை சேவிக்க வேண்டும், 5வது மோசே கொடுத்த கற்பனை கட்டளை நியாயப்பிரமாணத்தை செய்யும்படிக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்து நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கைகளை ஒரு தலையிலேயே சொல்லப்படலாம். அந்த அவர் காட்டுற வழியில போறேன், சரியானவரே நான் போறேன். அவர் கற்பனை கை கொள்ளும், சரியானவரே கை கொள்றேன். அவர் உறுதியாக பற்றி கொள்ளும், எந்த சுண்ண விட்டு பின்வாங்காமல் அவரை சேவித்து கடைசியா கற்பனைகளை கை கொள்ளையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் செய்ய அதை நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையிலே ஒரே அடைமொழி கொடுக்கிறேன். 5வது நாள் ஆண்டவர் நம்ம எடுத்து எதிர்பார்க்கிறோம். கர்த்தரை அன்பு கூறனா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்க ஆண்டவருக்கு ஒபே பண்ணீங்கன்னா ஆண்டவர் அன்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். அன்பா இருக்கிறது. இப்போ 2 பேர், இப்போ நானும் இவரும் அன்பா இருக்கணும்னா நான் சொன்னா அவரு கேட்கணும், அதுதான் அன்புக்கு அடையாளம். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்னா அவரு கீழ்ப்படியணும். இப்போ நானும் ஜெருஷாவும் அன்பா இருக்கணும் சொன்னா நான் சொல்ற அப்பாவுக்கு அம்மா கீழ்ப்படுறது வேற, அன்பு நிமித்தமா கீழ்ப்படணும். நான் இதை செய்ய பிடிக்கல, டியூ டு தி லவ் ஐ எம் டூயிங். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்பது ஒரு பெரிய குணங்க. அது இல்லைன்னு சொன்னா ஆசை இருக்க முடியாது. நீங்க 1 சாமுவேல் 15:22 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பலியை பார்க்க கீழ்ப்படுதல் முக்கியம். பலினா என்ன தெரியுமா? தோத்திரம், துதி, காணிக்க, தசமபாகம், தோத்திர காணிக்க, பொருத்தர காணிக்க, இதுதான் பலி. இங்க சொல்ற பலியை பார்க்கிறோம் கீழ்ப்படிதான் உத்தமன் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து காணிக்கை கொடுத்துட்டா போதும், நம்ம தசமபாகம் கொடுத்துட்டா போதும், அப்படி கிடையாது. அதுக்கு அதை விட ரொம்ப எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க யாக்கோபு 4 எடுத்து வாசித்து 4:7 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் சொல்றாரு யாக்கோபு சார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க 2 Corinthians 2:9 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ, எல்லாவற்றிலும் கீழ்ப்படினோம். இதுல ஒண்ணு நான் இது கீழ்ப்படிஞ்சேன், இது கொஞ்சம் கஷ்டம் விட்டுட்டேன், அப்படி கிடையாது. எல்லாவற்றும் கீழ்ப்படிய. இந்த கீழ்ப்படுதல் என்பது தெய்வத்து மேல் வைத்திருக்க அன்பை குறிக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பின் நிமித்தமாக நம்ம உண்மையா கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தா முதல் நாள் சொன்னோம் முழு இதயத்தோட அவர் அன்பு கூறணும். 2ஆம் நாள்ல நம்ம தியானம் அவருடைய கற்பனையில கை கொள்ளணும். 3ஆம் நாள் தியானம் உறுதியாய் பற்றி கொள்ளணும். 4ஆம் நாள்ல சேவிக்கணும். இன்னைக்கு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்க வேதத்துல யார் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சா அவங்கள கர்த்தர் பிளஸ் பண்ணாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வேதத்தை நல்லா எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. சில பிள்ளைகளை கீழ்ப்படும் டைரக்டா எழுதப்பட்டிருக்குது. நான் வாசிக்க நேரம் இல்லை, வேகமா குறிப்பிட பாருங்க. கொலோசியர் 3:18 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா மனைவி மாறுவது கணவனுக்கு கீழ்ப்படியணுமா. கொலோசியர் 3:22 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரர்கள் எஜமானுக்கு கீழ்ப்படியணுமா. எபேசியர் 6:1 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேணுமா. எபிரேயர் 13:17 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் போதகருக்கு கீழ்ப்படணும், பாஸ்டர் கீழ்ப்படணும். பாஸ்டர் சொன்னா கேட்கணுமா, அப்படியே இருக்கு. எபிரேயர் 13:17. 1 பேதுரு 5:5 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மூப்பருக்கு கீழ்ப்படியணுமா. மூப்பர்னா வயோதிபர்கள், பெரியவர்கள். பெரியவங்க சொன்னா கேட்கணும். தேவனுக்கு தீர்த்து 3:1 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் உள்ளவருக்கு கீழ்ப்படியணுமா. அதிகாரத்தில் அந்த அத்தாரிட்டியில வைக்கிற கர்த்தர் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 5:28 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு கீழ்ப்படிந்தீர்கள். 1 பேதுரு 2:18 வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. முரட்டு குணமுள்ளவருக்கு கீழ்ப்படியணுமா. நீங்க அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:18 சாத்து குணமுள்ளவரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாத்திரம் கீழ்ப்படிய கூடாது, முரட்டு குணமுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா. அப்படியே எழுதப்படுது பைபிள்ல. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்றேன், நீங்க உபாகமம் 11:26-28 வாசித்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதமா, கீழ்ப்படினா சாபமா. படிப்போமா? உபாகமம் புஸ்தகம் 11, எல்லாரும் பைபிள் திறக்கணும், ரொம்ப முக்கியமான வசனம். உபாகமம் 11:26-29 படிப்போம். இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும். நல்லா கவனிங்க, கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகள் கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். சாபமும் வரும். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம்,
கீழ்ப்படினா சாபம் வரும். போதும், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் தெளிவா சுட்டாருங்க. கீழ்ப்படிஞ்சா பிளஸ்ஸிங், கீழ்ப்படினா கர்ஸ். நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். வரப்போகிற புதிய ஆண்டு திருப்தியின் ஆண்டிலே கர்த்தரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னான். இயேசுவின் நாமத்தை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே நம்ம அன்பு கூறுவேன். வரப்போகிற வருஷம் முற்றிலுமாக நம்ம கீழ்ப்படிவேன் என்று சொல்லி நாம் கீழ்ப்படுகிற உள்ள நமக்குள் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மனைவி ஹஸ்பண்ட் கீழ்ப்படுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க அப்பா அம்மா கீழ்ப்படுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா எஜமானுக்கு வேலைக்காரர் கீழ்ப்படுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பாஸ்டுக்கு விசுவாசி கீழ்ப்படுவாங்க. அந்த கீழ்ப்படுதல் சுபாவம் வந்துடும். அந்த தெய்வீக அன்பு உனக்குள் வரும் பொழுது உன் அறியாம அந்த கீழ்ப்படுதல் சுபாவத்தை கர்த்தர் கொடுப்பார். கைகளை ஊத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீ சொல்லும் அடியேன் ஆண்டவரே கேட்கிறேன். கண்ணமூடி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உமது சித்தம் செய்திடுவேன், உம்மையே நித்தம் சார்ந்திருப்பேன். உமது சித்தம் செய்திடுவேன், உம்மையே நித்தம் சார்ந்திருப்பேன். இந்த உலகின் மகிமை மறப்பேன், இன்று முன்னத வாழ்வை நாடுவேன். இந்த உலகின் மகிமை மறப்பேன், இன்று முன்னத வாழ்வை நாடுவேன். ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாய் இருக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். போகட்டும். இன்னைக்கு செய்தி தலைப்பு கர்த்தருக்கு அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதம். நான் சொல்ற மாதிரி எழுதணும். ரொம்ப சுருக்கமா 10 நிமிஷம் முடிச்சிருவேன். 3 பக்தர்கள் 3 ஆசீர்வாதம் சொல்ல போகிறேன். செய்தி தலைப்பு கர்த்தருக்கு அன்பின் நிமித்தம் கீழ்ப்படிந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். ஒரு 3 பக்தர்களை நான் நிறுத்தி அவங்க அப்படியே கம்ப்ளீட்டா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அபரதம் ஆசீர்வதித்தார். அதை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் முதல் பக்தர் 26ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3ஆம் வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. போதும், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. முதல் பக்தன் ஈசாக்கு எடுத்து வருகிறேன். ஈசாக்கு காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருது. அப்ப அவர் எகிப்துக்கு போலான்னு பிளான் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சத்துக்காக நீ இந்த தேசத்தை விட்டு போவாத, இங்கேயே இரு, கேராரிலே இருன்னு சொல்றாரு. நீங்க என்ன தெரியுமா பிளஸ்ஸிங்? 12:13 தான் பிளஸ்ஸிங். 12:13 படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்துல? கர்த்தர் இருக்கும் தேசம் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். கைகளை தலையிலேயே சொல்ல பார்க்கலாம். இன்னும் பிளஸ்ஸிங் பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஈசாக்கு தரிசன தெளிவா சொல்றாரு, இங்கேயே இருப்பா, வேற எங்கு போகாது. சில பேர் ஆண்டவர் சொல்வாரு 28ஆம் தேதி வரைக்கும் இங்க இரு, கேட்கவே கேட்காது. சில பேர் சொல்லுவாங்க இந்த ரோட்டு வழிக்க போவாத, கேட்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுவாரு, இங்க சொல்றாரு தரிசனமாகி, இந்த தேசத்திலேயே இரு. வேத சொல்வது அந்த தேச விதை விதைத்தான். 4 பிளஸ்ஸிங் வருது பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால ஃபர்ஸ்ட் 100 மடங்கு பலன், 2வது ஐஸ்வர்யம், 3வது வர வர விருத்தி, 4வது மகா பெரியவனாம். இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே வார்த்தை சொல்கிறேன், ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். When you obey the God's voice, when you obey the God's word, due to the love, God will give the blessing of Isaac.
நான் சொல்லுகிறேன், ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈசாக்கு ஆசீர்வாதத்தை நீ ஆசீர்வாதம் கேட்கணும் அவசியம் இல்லை. நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை வருகிற ஆண்டு தருவார். ஈசாக்கின் ஆசீர்வாதம் என்ன? 4 ஆசீர்வாதம். நம்பர் 1 100 மடங்கு பலன். நம்பர் 2 ஐஸ்வர்யம். நம்பர் 3 வர வர விருத்தி. நம்பர் 4 பெரிய நபராக மாற்றுவார். இந்த 4 சேர்த்து தான் ஒரே வரியில் குறிப்பிடுகிறேன், ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். God will give the blessing of Isaac. ஈசாக்கை போல கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஈசாக்கின் ஆசீர்வாதம் தந்திடுவார், கைத்தட்டி பாருங்க. அதிசயம் காணச் செய்வார். ஈசாக்கின் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் 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 தந்திடுமே. அதனோடு கூட வேதனை கூட்டார். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இரண்டாவது பக்தன் ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமுக்கு புறப்பட்டு போனதை போதும். இரண்டாவது யாக்கோபு நிறுத்த விரும்புகிறேன். யாக்கோபு சரித்திர சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை. அண்ணனுக்கும் அவனுக்கும் பகை வந்து விட்டது. அண்ணன் கொண்டு போன சகோதரன் கொண்டு போகணும் பிளான் பண்றான். அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க, நீ இங்க இருந்து இந்த இடத்துக்கு போயிடு சொல்லி. உடனே வேதம் சொல்வது கீழ்ப்படிந்து போனான். தேவனுக்கு பகமே உண்டாவதாக. அது ஆண்டவருக்கு கீழ்ப்படுற மாதிரி. நான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்க யாராவது இங்க இருந்தீங்கன்னா ஆண்டில் வாட்ச் பண்ணினா அப்பா அம்மா சொல்ற பற்றி கீழ்ப்படிந்தா கர்த்தருக்கு அதான் முன்னாடி எல்லாம் சொன்னேன், மனைவிமார் புருஷருக்கு கீழ்ப்பண்ணும், வேலைக்கார எஜமான கீழ்ப்பண்ணும், விசுவாசி பாஸ்டர் கீழ்ப்பண்ணும். வசனத்தினா கோடிட்ட முகவரியாம். நான் சொல்றேன், ரெண்டாவது அந்த யாக்கோபு அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சு போகும்போது வெறுமையா போகிறான். பிளஸிங் என்ன தெரியுமா? நீங்க ஆதியாகமம் 32:10 எடுத்து வாசிப்பது எல்லாம் தெரிஞ்ச வசனம். எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். வெறுமையா போறான். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனே. தேவனுக்கு பகமே உண்டா. இவ்விரண்டு பரிவாரம், இதை நான் வேற ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். நிறைவான ஆசீர்வாதத்தை திரும்பி வர. வெறுமையா போறான், அவன் 2 பரிவாரன்றான். ஆனா நான் இப்படி கோடுகிறேன், ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு திருப்தியா திரும்பி வரான். அடுத்த வருஷம் திருப்தியின் ஆண்டு. ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்தணும்னா நீங்க அவர் மேல் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது, நீங்க ஆண்டவருக்கு அன்பினுக்கு கீழ்ப்படிந்தால் எல்லா குறையும் நிறைவாக்கி ஒரு நிறைவை கொடுத்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசத்துல கைகளை போய் தாமே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா இல்லையோ சொல்லுங்க. நான் சொல்றேன், சூழ்நிலையை பார்க்க கூடாது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா COVID-19 வந்துச்சு. இந்த வருஷம் பயங்கரமான பிரச்சனை சூழ்நிலை. ஆனா உண்மையா ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளை கர்த்தர் அற்புதமா இப்படியே நடத்தினார். அப்ப வரப்போகிற ஆண்டு பஞ்சம்தான். ஆனா அன்பின் நிமித்தம் கர்த்தர் கீழ்ப்படிந்தார். ரெண்டாவது, யாக்கோபு பக்தரை போல ஒரு திருப்தியா ஒரு நிறைவா. ஏன்னா அவன் திரும்பி வரும்போது ஏசா பார்த்து கேட்கிறான். ஏசாவை பார்த்து அவன் கேட்கும்போது எனக்கு கர்த்தர் இப்படி ஆசீர்வதிச்சுக்கான்னு சொல்றான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி உண்டாகி ஒரு நிறைவான ஆசீர்வாதம் சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படி ஆரம்பித்து விடுங்கள். குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டு ஒரு நிறைவு ஆரம்பமாகும். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் வரப்போகிற ஆண்டு 2021 குறைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. நம்பர் 1, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை தருவார். நம்பர் 2, குறைகளை நீக்கி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து திருப்திப்படுத்துவார். மூன்றாவது, கடைசியாக ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம்
4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையோ எப்படி சொல்ற பாருங்க, என் விதி, என் கற்பனைகளையும் என் கற்பனை, என் நியமமும், நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியா. இந்த மாதிரி சட்டுக்கொடி யாராக முடியுமா? ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து லிஸ்ட் கொடுக்கிறாரு. என் விதி, என் கற்பனை, என் நியமம், என் பிரமாணங்களை ஆபிரகாம் கை கொண்டபடியா. 5ஆம் வசனம். நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 3வது ஆபிரகாம் நிறுத்த விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஆபிரகாம் மாத்திரம் பிளஸ் பண்ணல, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைகளை தலையிலேயே சொல்லுறான். நான் சொல்றேன், கீழ்ப்படிந்து அன்பு கூறுகிறவர்களுக்கு அவங்க பிள்ளைகளை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். அவங்க சந்ததியை கர்த்தர். உன் பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட நீ தான் காரணம். திரும்ப சொல்றேன், என் பிள்ளைங்க பிளஸிங்ஃபுல்லா இல்லைன்னு சொன்னா அப்பா அம்மா தான் காரணம். அப்பா அம்மா கர்த்தருக்கு கீழ்ப்படிதா பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடியால் ஈசாக்க பார்த்து சொல்றார் ஆண்டவர் இங்க தரிசனமாகி, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவருடைய சந்ததியும் நான் பிளஸ் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிஞ்சா தெரியுமாங்க? எபிரேயர் 11:8 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போற இடமே தெரியாம உடனே உங்களை கூப்பிட்டீங்க வாங்கன்னு கூப்பிட வச்சுக்க, கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போன்னு சொல்றீங்க, அட்ரஸ் தரமாட்டோம், செல்போன் தரமாட்டோம், போயிட்டு வா அப்படின்னா எப்படி போக முடியும்? ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு லாயரை கூப்பிட்டு இங்க வாமா இந்த இடத்துக்கு போயிட்டு அதில் ஒன்றும் அட்ரஸ் கேட்பான். நமக்கு அட்ரஸ் கொடுத்து நியர் அட்ரஸ் கொடுத்து பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்து நியர் அட்ரஸ் கொடுத்து செல்போன் கொடுத்து டிராயிங் கொடுத்து மேப் கொடுத்தாலே போக மாட்டான். இந்த ஆபிரகாம் போகும் இடம் தெரியாமல் வேத சொல்லி கீழ்ப்படிந்து போனான். அதனால ஆபிரகாம் பாட பிளஸ் பண்ண, அவருடைய பிள்ளை ஈசாக்கும் பிளஸ் பண்ணாரு, அவனுக்கு பிறந்த யாக்கோபு கர்த்தர் பிளஸ் பண்றாரு. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கடைசி குறிப்பு, நாம் கர்த்தர் மீது அன்பு கூர்ந்து நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது நம் கண்கள் காணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை ஊத்தி இல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். அவன் பரிசுத்த ஜனமாகுவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். அவன் பரிசுத்த ஜனமாகுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகள் நான் நடந்திடுவேன். அதனாலதான் 2ஆம் 3ஆம் தலைவருக்கு விசாரிப்பேன்னு சொல்றாரு. 2ஆம் 3ஆம் தலை விசாரிப்பேன்னு சொல்றாரு. அப்போ 3வது ஆபிரகாம் என் விதி, என் நியமம், என் கற்பனை, என் கட்டளை, நான் சத்தம் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தபடியால் அவனுடைய பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அங்கு வாக்கு பண்ணுகிறார். கடைசி குறிப்பு, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய பிள்ளைகளை எந்த பேரண்ட்டும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் விரும்புவாங்க. எந்த பேரண்ட்டும் சரி. நான் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா ஊழியம் பண்ணணும், ஒழுக்கமாக இருக்கணும், பெரியவங்க நல்ல பேர் வாங்கணும். இப்போ பசங்களாம் இப்போ அடுத்த ஸ்டேஜில் உட்காட்டாங்க. இப்போ ஜூடு, ஜாபஸ், முகில், ஜெருஷாலாம், ஜேனட்லாம், ராஜாசியங்க நல்ல பேர் வாங்கணும், ஜான்சன் நல்ல பேர் வாங்கணும், ரோசம் நல்ல பேர் வாங்கணும். ஒரு முறை என் பையன் கேட்டான், என் சின்ன பையன் எங்கள் பக்கத்தில் இருக்கானே கேட்டான், டாடி உங்களுக்கு அப்புறம் எப்படி டாடி அவங்களாம் எங்களை ஏற்றுப்பாங்களாம் கேட்டான். எனக்கு தெரியாதுப்பா, ராஜாசிங் இவர் ஏற்றுக்கொள்வாரா என்ன கேட்கறாரு. எனக்கு தெரியாதுப்பா, நீயும் கடவுளுக்குள்ள ஒழுங்கா இருந்தா ஏத்துப்பாங்க, இல்லைன்னா ஏத்துக்க போனாங்க. அப்ப எங்க தெரியல, வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க. எங்க அவங்கள ஏத்துப்பாங்கடா பெரியவங்களா, ஏற்றுக்குள்ள ஜபம் பண்ணுன்னு சொன்னேன். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல் என்று அர்த்தம். 5வது குறிப்பு, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியதுதான் முக்கியம், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதான் முக்கியம். கீழ்ப்படியும் போது
கர்த்தர் நம்மை வருகிற ஆண்டு திருப்திப்படுத்துவார். 3 பக்தர்கள் சொன்னேன். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். ஈசாக்கின் ஆசீர்வாதம் பயங்கர ஆசீர்வாதங்க. ஆண்டவர் அவனை வர வர விருத்தி அடைய செய்தார். அவனை பெரியவனாக்கினார், அவனை ஐஸ்வர்யமாக்கினார், பொறாம பிளஸ் பண்ணாரு. அப்ப ஈசாக்கின் ஆசீர்வாதம் கிடைக்கும். 2வது யாக்கோபு கீழ்ப்படிஞ்சு போனான், வெறுமையா போனான், நிறைவா வருகிறான். 2வது நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். 3வது ஆபிரகாம் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்து விட்டார். அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை வருகிறான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படியோடு தீர்மானப்படுவோம். ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம். யாவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒரு வார்த்தை என் கூட சேர்த்து சொல்ல ஆசைப்படுறேன். நான் 2 மினிட்ஸ் ஜெபம் பண்ணி பெனட்ரேஷன் பண்ண விரும்புகிறேன். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள், ஆலயத்தில் வந்த பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிற ஒரு உள்ளத்தை எனக்கு தார். போதும் முரட்டு குணம், போதும் பிடிவாத குணம், போதும் அட்டகாச குணம், ஒரு ஒபீடியன்ஸ் கேரக்டர் எனக்கு வரட்டும் ஆண்டவரே. அவர் கீழ்ப்படுகிற அன்பின் நிமித்தம் நான் கீழ்ப்படுகிறேன். உங்க மேல் உள்ள டியூ டு தி லவ் ஐ வில் ஒபே மை லா. அன்பின் நிமித்தமா நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம். Thank you Lord. கர்த்தாவே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பாடுங்க. கர்த்தாவே நீர் சொல்லும் Thank you. அடியேன் கேட்கிறேன். ஞானமற்ற எனக்கு ஞானம் தாரும், Thank you. பலனற்ற எனக்கு பலன் தாரும். வா. ஞானமற்ற எனக்கு ஞானம் தாரும், என்ன சொல்லுங்க? சொல்லு கீழ்ப்படி. ஞானமோ கொஞ்சமோ உங்க ஞானத்தை தாருவே. என் பலனோ வா. கொஞ்சமோ வா. உங்க பலத்தை வா. தாருமே. கர்த்தாவே சொல்லு அடியே. கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பரலோக பிதாவே, இந்த அருமையான கால நேரம் 5வது நாள் உபவாசத்துக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்பு கூற வேண்டுதல் என்று சொன்னால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பாடத்தை கற்றுக் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பலியை பார்க்கும் கீழ்ப்படுதலே உத்தமம். தேவனுக்கு கீழ்ப்படுதல்கள் பிசாசுக்கு எதிர்த்து வசனத்தின்படி எல்லாவற்றும் கீழ்ப்படுத்துகிற வார்த்தையின்படி எங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படுத்த சுவாபம் கடந்து வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய கீழ்ப்படியாமையை மன்னியும். இனி வருகிற நாட்களில் உம்முடைய சத்தத்துக்கு, உம்முடைய சித்தத்துக்கு, உம்முடைய திட்டத்துக்கு, உம்முடைய நியாயத்துக்கு, நியாய பிரமாணங்களுக்கு, நியாயங்களுக்கு, விதிகளுக்கு கீழ்ப்படுத்து நடக்க அன்பு நிமித்தமாக ஒபே பண்ண உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கீழ்ப்படுதலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஈசாக்கை போல, ஆபிரகாம் போல, யாக்கோபை போல இவர்களும் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைகளும் அந்த சுவாபத்தை கடந்து வர ஒப்புகளுக்கு உதவி செய்யும். கடுமழை, ரோடெல்லாம் மரம் விழுந்து பள்ளம் தண்ணியும் பார்க்காம ஆலயத்துக்கு திரண்டு வந்த பிள்ளைகளுக்காக விசேஷமா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தயவு செய்து இவளை ஆசீர்வதியும். இந்த பொறுத்துணில் தவறாம ஓடி வந்து கொடுக்கிறார்களே, 5ஆவது நாள் வந்திருக்கிறாங்களே, அவளை ஆசீர்வதிங்க அப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நம்முடைய ஊழியர் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் சொல்வோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துள்ள காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படும் உங்க மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்தலும் இன்றும் இன்று சதா காலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்து வருகிற வரைக்கும் நம் ஒவ்வொருடம் இருக்க கடவது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரலை மறவாதே. ஆமென். முடிவு பாடல் பாடுவோம். இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, நாவி ஆத்மா சரீரம் எல்லாமே சுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா,
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.